இந்த மாதிரி இன்னொருத்தன் சிஎம் ஆசைப்பட்டுட்டானா அவன் வந்து இவங்களோட சேர முடியும். ஏடிஎம்கே கூட டிஎம்கேவோட சேரவே முடியாது. அது இல்லாத ஆளுங்களை தான் சேர்க்கணும். அது இல்லாத ஆளுலையும் ஏற்கனவே வாய் விட்டு புலம்புனவங்களாம் சேர்க்க மாட்டாங்க. யாரெல்லாம் வாய் விட்டு புலம்புனாங்க அப்படின்னாக்கா அன்புமணி, அப்புறம் பிரேமலதா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பெரிய பெரிய பதவிகளாக ஆசைப்படக்கூடியவங்கனால இவங்களெல்லாம் வந்து வளர்த்து விட அவங்க விரும்பவே மாட்டாங்க. இருக்கிற கட்சியை மட்டம் தட்டி இறக்கிக்கினே தான் வருவாங்களோ ஒழிய வளர்த்து விட விரும்ப மாட்டாங்க. அதனால் திமுகவோட கூட்டணி வழக்கம் போல் பலமாகவே இருக்கும். ஒருவேளை திருமாவளவனை இழந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆட்டம் கண்டு போயிடும். அதனால் இழக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். பலமாக தான் இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாத அளவில் இருக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது? பிஜேபியை பற்றி சொல்லிட்டேன், சீமானை பற்றி சொல்லிட்டேன், ஸ்டாலினை பற்றி சொல்லிட்டேன். இப்போ எடப்பாடி அவர் ஒரு பெரிய சிக்கலில் இருப்பார். அவரால் தனித்து ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வழக்கமான ஓட்டு கூட சரிஞ்சு போகும்போது தான் கூட இருக்கிறவங்கள விலகி போயிடுவாங்க, கட்சியும் சின்ன பின்ன ஆகிடும்னு அதுவும் தெரிஞ்சு போச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது சேரணும். யாருக்கிட்ட சேரணும்னா அவரோட முதல் ஆப்ஷனாக எடப்பாடியாரோடைய முதல் ஆப்ஷனாக விஜய் இருக்கிறார். அவரோட சேரலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனாக சீமானை கூட பிளான் பண்ணுறாரு. 8% வரைக்கும் ஓட்டு டெவலப் ஆகிட்டாரு அதனாலன்னு. அது சாத்தியக்கூறு ரொம்ப கஷ்டம்தான். மூணாவது ஆப்ஷன் தான் பிஜேபி இருக்குது. ஆனால் இந்த மூணாவது ஆப்ஷனில் இருக்கிற பிஜேபி கட்டாயப்படுத்தும் அல்லது கேம் ஆடும் தந்திரங்களால் அல்லது மிரட்டல்களால் மாட்டிப்போன்ற பயம் அவருக்கு இருக்குது. அதனால் அவரோட பாடு பெரும்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்லலாம்? மீதி இருக்கிறது விஜய்க்கு வருவோம். விஜய் வந்து ஒரு மார்க்கெட்டில் வேல்யூ உள்ள ஒரு நடிகர். அவர் ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேலே வாங்குறாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியா வாங்குவாங்க, அது இது வாங்குவாங்க. இந்த மாதிரி வகையில் பார்த்தாக்கா ஒரு 350-400 கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடியவர். அதாவது ஒரு நாளுடைய டைம் வேல்யூ அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும். ஷாப்பிங் மால் இருக்கும், அந்த காலேஜ் இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் உள்ளவர் வெறும் சினிமா துறையில் மட்டுமே அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரர். அப்படியேப்பட்டவருக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்றது தான்